ரைட். இப்ப இதுல என்ன நடக்குது? விவசாய பண்ணைய முகாமை செய்யற ஆள் வந்து அவர் போன்லயோ டெப்லயோ என்ன செய்யறாரு? விவசாய பண்ணைய முகாமை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு விவசாய முகாமை மென்பொருள் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. அடுத்து மீன் பிடிக்கிறது. மீன் பிடிக்கும் போது என்ன நடக்கிறாங்க? கடலுக்கு கீழே சென்சர் போட்டு எந்த இடத்துல மீன் இருக்குது அவதானிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு கப்பலை கொண்டு போயிட்டு என்ன செய்யறாங்க? மீனை பிடிக்கிறாங்க. சரியா? இந்த உணரிகள் வந்து தகவல் அனுப்புது, இந்த இடத்துல மீன் இருக்குது வாங்கன்னு சொல்லி தகவல்களை என்ன செய்யுது? அனுப்புது. அடுத்தது கைத்தொழில்களுக்கும் வியாபாரங்களுக்கும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம். கைத்தொழில் வேலைகளை செய்யறதுக்கும் வியாபார வேலைகளை செய்யறதுக்கும் எப்படி இந்த தொழில்நுட்பம் பயன்படுகிறது? ஆரம்ப காலத்துல என்ன செய்யறாங்க? கைத்தொழில் துறையில ஒவ்வொரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு தொகை மனிதர்கள் தான் தேவையா இருந்தாங்க. ஆனா இப்போதைக்கு என்ன? மனிதர்களே இல்லை, எல்லாம் ரொபோ போன்ற மெஷின்கள் தான் ஒவ்வொரு வேலையும் எடுக்கிறது, வைக்கிறது, செக் பண்றது, எல்லா வேலைகளையும் அதுதான் இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இது காரணம் தொழில்நுட்ப வளர்ச்சி. ரொபோ போயிருங்க பயன்படுத்துறதால என்ன நன்மை? 24 மணித்தியாலமும் வேலை, களைப்பே அடையாது, நல்ல திறமையா வேலை செய்யும், செம்மையா வேலை செய்யும், பிழை வராது. அடுத்தது தூய்மையா இருக்க இடம் குப்பையா. உற்பத்தியின் போது நவீன தொழில்நுட்பங்களில் பயன்படுத்தப்படும் சில சந்தர்ப்பங்கள் பின்வரும் உருக்களின் மூலம் காட்டப்படுகின்றன. என்னத்துக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க? கணனி உற்பத்தி செய்ய இந்த ரோபோ இயந்திரம் பொதி உரைகளை செய்யறதுக்கு என்ன செய்யறாங்க? கையால செய்யாம மெஷின் தான் உரைகளை செய்யும். அடுத்து பொருள்களை பொதி செய்யறத மெஷின் தான் செய்யும். பொதி உரையை பொதிகளை பெக் பண்ற வேலையை அதான் செய்யும். அடுத்து வாகன உற்பத்தியை ரொம்ப தான் செய்யுது கூடுதலா. எல்லா பக்கமும் ரொம்ப டயர் பூட்டுறதா தான், ஷீட்டை பூட்டுறதா தான், பெயிண்ட் அடிக்கிறதா தான், எல்லா வேலையும் செய்யும். பொருள்களின் துண்டு சுட்டு துண்டிடல், அதுல லேபல் ஒட்டுற வேலையை மெஷின் தான் செய்யும். அடுத்து போத்தல்களை நிரப்புதல், ஜேமோ பாலோ தண்ணியோ ஜூஸோ எல்லாத்தையும் எது நிறைக்குது? இந்த போத்தல்களை அதுதான் நிறைக்குது. அப்ப வியாபாரங்களுக்கான தகவல் தொடர்பான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது மூலம் வியாபார பணிகள் வந்து எளிதாக்கப்படுது. அடுத்தது ஒளியுரு கலந்துரையாடல், வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் ஊழியர்களை அவங்களோட இடத்துல வச்சுக்கிட்டே வேலைகளை நம்ம கலந்துரையாடிட்டே அவங்களோட வேலையை போட்டுட்டு இங்க மீட்டிங் எடுக்கிற இடத்துல எடுத்து அவங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணப்படுகிறது, இங்க குறைக்கப்படுது. ஒளியுர் கலந்துரையாடல் முறை பயன்படுத்தப்படுகின்றமையாகும் பல்வேறு பிரதேசங்களில் இருக்கும் வியாபார உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தல் எளிதாகும். இங்கு கலந்துரையாடலுக்கு விசேட இடம் தேவைப்படாது. இதன் மூலம் போக்குவரத்துக்கு எடுக்கும் நேரம், உழைப்பு, செலவு ஆகியவற்றை இழிவளவாக்கலாம், குறைக்கலாம். அடுத்து மனிதவள முகாமை, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், கார்ட் ரீடர், கார்டு, இது ஃபிங்கர். இதை வச்சே நாம் என்ன செய்யலாம்? எத்தனை மணிக்கு ஊழியர் வாராரு, எத்தனை மணிக்கு ஊழியர் போறார், இந்த விஷயத்த நாம் அதில் ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிட்டே இடம். அந்த பேங்கிங் சிஸ்டம், இதுல என்ன நடக்குது? இணையதளம் ஊடாகவே வங்கியில் உள்ள காசை நாம் பயன்படுத்தலாம். கார்டை வச்சியோ, ஏடிஎம் மிஷினை வச்சோ, இல்லாட்டி பாஸ்வேர்ட் யூசர் நேம் வச்சோ பயன்படுத்திடலாம். தண்ணீக காசால பொறி மூலம் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பணத்தை பெறக்கூடிய ஆற்றல் காணப்படுகிறது.
இணையத்துடன் தொடுக்கப்பட்டிருப்பதனால் இலங்கையில் மாத்திரமல்ல வேறு நாடுகளில் இருந்தும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய ஆற்றலை தொழில்நுட்பம் வழங்கும். மின் வங்கியியல் தொகுதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் போது ஒரு எளிதான இடத்திலிருந்து உங்களிடம் பெயர், கணனி, தொலைபேசி ஆகியவற்றின் மூலம் சிட்டைகளுக்காக கொடுப்பனவு செய்தல், வங்கிகளிடையே பணத்தை பரிமாறல், கணக்கினை பரிசோதித்தல் ஆகிய ஆற்றல்கள் கிடைக்கும். போன் ஆப், இது மொபைல் பேங்கிங் ஆப், அதனூடாக இந்த வசதிகளை நாம் செஞ்சு கொள்ளணும். நிகழ்நிலை அங்காடி கொள்ளணும். நீ ஆன்லைன் ஷாப்பிங் பிஸ்னஸ் பார்த்துப்பீங்க, என்ன பொருட்களை இதில் பார்த்து, கம்ப்யூட்டரில் பார்த்து, ஃபோனில் பார்த்து ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கு இணையம் ஊடாக காசு கட்டுறீங்க. அப்படி இல்லாட்டி பேங்க்ல காசு கட்டுறீங்க, உங்களுக்கு பொருள் கிடைக்குது. அப்போ இது தொழில்நுட்பத்தால தான் நடக்குது. எந்த ஒரு நாட்டின் இணையத்தில் உள்ள ஒரு வர்த்தக நிலையத்தை தேர்ந்தெடுக்கலாம். 24 மணி நேரம் திறந்திருத்தல், ஒரு எளிதான இடத்திலிருந்து பொருட்களை அவதானித்து கட்டளையிடுமாற்றல், செலவட்டை, கிரெடிட் கார்டு மூலம் பணத்தை செலுத்தும் வசதி, பொருளை அல்லது சேவையை வீட்டிற்கு பெறுவதற்கான வசதி. இதன் விளைவாக பயணக்களைப்பு, நேரம் வீணாதல் ஆகியன தவிர்க்கப்படுகிறது. அடுத்து போக்குவரத்துக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம். கண்ணிய கட்டுப்பாடு தொகுதிகள். வெளிநாடுகள்ல எல்லாம் என்ன நடக்குது? டிராஃபிக்ல போலீஸ் நிற்க மாட்டாரு, கேமரா தான் இருக்கும். அந்த கேமரா தான் என்ன செய்யும், ஆள் ஃபாஸ்டா போனா அதை வீடியோ பண்ணி ஃபோட்டோ பண்ணி என்ன செய்யும், போலீஸுக்கு அனுப்பும். அங்க போய் நாம் என்ன செய்யணும், ஃபைனா கட்ட வேண்டிய இது நமக்கு வரும். சிசிடிவி கேமரா காரணமாக வாகன நெரிசல், சடுதி, விபத்து, சட்டத்திற்கு விரோதமான செயல்கள் ஆகியவற்றை அவதானித்துக் கொண்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்து மின்சைகை விளக்கு. இது என்னத்தால, சிக்னல், கலர் லைட். இதுவும் தொழில்நுட்பம் மூலமாக எங்க வாகனம் நிக்கணும், எந்த வாகனம் போகணும்னு சொல்லி விடயங்களை இதை என்ன செய்து கட்டுப்படுத்தும். அடுத்து அடையாள குறியீட்டு முறை. வாகனம் நிப்பாட்டுவதற்கான பிரிவிற்கு பிரவேசிக்கும் அனுமதி அட்டை வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. வாகனத்தை நிப்பாட்டுவதற்கான பிரிவிற்கு பிரவேசிக்கும் கதவின் தொகுதி மூலம் சோதித்து அவ்விடத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள எண்ணெனின் மாத்திரம் படலை திறக்கப்படும். அவ்வாறே அவ்விடத்தை தடைப்படுத்தாமல் சோதிப்பதும் சுயமாக நடைபெறும். அப்ப கார்ல என்ன செய்யும், அங்க ஒரு இடத்துல காரை பார்க் பண்ற இடத்துக்கு அனுமதி அட்டை கொடுப்பாங்க. அந்த அட்டை கார்ல பொருத்தப்பட்டிருக்கும். அந்த கார் அந்த இடத்துக்கு போகும்போது அங்க உள்ள மெஷின் என்ன செய்யும், அந்த அட்டையை சோதிக்கும். இந்த கார் ரெஜிஸ்டர் ஆகியிருந்தா இந்த கதவு திறக்கும், கார் உள்ள போகும். இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கா, மிச்ச நேரம் எடுக்காது. இந்த வாகனம் ரெஜிஸ்டர் ஆகாட்டி இந்த கதவு திறக்காது, வாகனத்துக்குள்ள போகாது, வேற வழியான திரும்பி போக வேண்டி வரும். அதே பொழுதுபோக்கிற்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம். பொழுதுபோக்குறதுக்கு எப்படி பயன்படுவது? சலிப்பிலிருந்து விடுபடுவதற்கு சங்கீதத்தை கேட்கறதுக்கு பயன்படும். டிவி, ரேடியோலாம் கேட்கும். இணையத்துடன் இணைந்து பார்க்க தவறிய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை அல்லது விருப்பமான திரைப்படங்களை பார்க்கிறோம். ரெக்கார்ட் பண்ணி வச்சு பார்க்கக்கூடிய வசதி. சமூக வலையமைப்பின் ஊடாக இணைந்து தொடர்பு பட முடியாத வெளிநாட்டில் வாழும் பல காலமாக சந்திக்காத உறவுகளுடன், நண்பர்களுடன் தகவல் தொடர்பாடல், பரிமாறல், வீடியோ கால் கதைகள். உயர் தொழில்நுட்பவியலை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தொலைக்காட்சியின் மூலம் தெளிவான காட்சி கொண்ட நிகழ்ச்சியை பார்க்கிறோம். நல்ல எல்இடி நல்ல டிஸ்பிளே எடுத்து என்ன செய்யறோம், 3Dலாம் இந்த வீடியோ காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் ஓய்வாக இருக்கும்போது அவர்கள் வீட்டில் இருந்தவாறு இணையத்தின் மூலம் அல்லது கணனியில் தாவித்த கல்வி அல்லது பொழுதுபோக்கு விளையாட்டு நிகழ்ச்சியை இணைந்தல். பிள்ளை வேணா கேம்ஸ் விளையாடுறவங்க, அதே மாதிரி படிக்கிற கேம்ஸ், எடியூகேஷன் கேம்ஸ், இது அதுகளை பயன்படுத்தணும். இணையத்துடன் இணைந்து மின்னூல்களை வாசித்தல். இணையத்துல என்ன செய்யும், நூல்கள் இப்ப புத்தகமா கடையில வர்றதை விட எல்லாமே பிடிஎஃப் பண்ணப்பட்டு போட்டோ பண்ணப்பட்டு இணையதளத்துல கிடைக்கும். அப்ப அதை சொல்லி மின்னூல்னு சொல்றாங்க, வாசிக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கும். உள்ளங்கவரும் இடங்களை, சந்தர்ப்பங்களை கேமரா மூலம் படம் பிடித்தல், அவற்றை கணனியில் பாதுகாத்தல் ஆகியவற்றை ஈடுபடுத்தல். அப்ப நான் போற இடம் அழகா இருந்தா அவன் என்ன செய்ய, செல்ஃபி அடிக்கிறோம், போட்டோ அடிக்கிறோம், ஸ்டேட்டஸ் போடுறோம், அந்த வேலையெல்லாம் செய்யறதுனால அதுக்கு இந்த தொழில்நுட்பம் உதவியாயிருக்கு. பொழுதுபோக்குக்கும் ஓய்வுக்கும் என்ன தொழில்நுட்பம் உதவுதுன்னு சொல்ற விஷயத்தை தான் இவனை சுருக்கமா தந்துக்கிறாங்க.
சமூக வலையமைப்பு, ஃபேஸ்புக், யூடியூப் பார்க்குறீங்க, சங்கீதத்தை கேட்குறீங்க, திரைப்படம் பார்க்குறீங்க, இலக்க முறைப்பட சட்டங்கள் பார்க்குறீங்க, டிஜிட்டலில் பார்க்குறீங்க, கணனி விளையாட்டுகளை விளையாடுறீங்க, கேமராவை பயன்படுத்தி ஃபோட்டோ எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறீங்க, தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி படங்களை குவாலிட்டியாக பார்க்குறீங்க, ப்ளூரே பார்க்குறீங்க. அதே மாதிரி இணையத்துல பாட்டு கேட்குறீங்க, டவுன்லோட் பண்ணீங்க, மின் செய்திகளை, மின் புத்தகங்களை வாசிக்கிறீங்க, ஃபேஸ்புக்னு சொல்லி வாசிக்கிறீங்க. அதே மாதிரி வேற புத்தகங்கள்ல வாசிக்கிறீங்க. இலக்க முறை தொழில்நுட்பவியலை கொண்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை டிஜிட்டல் விஷயங்களை என்ன செய்றீங்க, எல்சிடி எல்இடியில பாக்குறீங்க, டிஷ் டிவி பாக்குறீங்க, இந்த வேலையெல்லாம் செய்றீங்க. இதெல்லாம் பொழுதுபோக்கு. இப்ப அடுத்தது தகவல் தொடர்பான தொழில்நுட்பவியல்ல தீமை என்ன? முதலாவது அடிமையாகிடுறாங்க. ஒருக்கா பார்த்தா பிள்ளையோ திரும்ப திரும்ப அதையே பார்த்து ஒரு தொகை பார்க்குறாங்க. கண்ணு பிரச்சனை ஆகுது, கல்வி பிரச்சனை ஆகுது, நாடி பிடிப்பு வருது, தலை குத்து வருது, படிக்காம போறாங்க. சரி, எந்த பிரச்சனைகள் வருது, அந்த அளவு போகாம ஒரு அளவுல தான் நம்ம பார்க்கணும். அடுத்து சமூக வலையமைப்பினூடாக தகாத நட்புகள் ஏற்படுது. பார்த்தீங்க என்ன செய்யறாங்க, தெரியாத ஆட்களோட தகவல்களை பரிமாறி என்ன செய்யறாங்களோ ஏமாந்து என்ன லவ் எல்லாம் பண்ணி அப்படி போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அது தீமை. இணையத்தை தகாத முறையில் பயன்படுத்துவதனால் கணனி நச்சு நிரல் காரணமாக கணனி எல்லா இணையதளமும் நல்லதுன்னு நம்பி வேலை செய்யறதால சில இணையதளங்கள்ல வைரஸ்கள் இருக்கு. அந்த வைரஸ்களோட பாதிப்பு நம்மளோட கணனியை தாக்கும். இணையத்தில் பொருத்தமற்ற வலைப்பக்கங்கள் இணைவதனால் ஒருவருக்கு உளநோய் ஏற்படுவது அவருக்கு சமூகத்திற்கும் பாதகம் ஏற்பட இடம் உண்டு. அமெரிக்காவில் எல்லாம் பொறுத்தவண்டா அவங்க என்ன செய்வாங்க, பார்க்குற வலைப்பக்கங்களும் ஒழுங்கான பார்க்குற குறைஞ்சிக்கிட்டு வருவதுதான். அது மாதிரி அவங்க விளையாடுற கேம்ஸும் நல்ல கேம்ஸ் இல்லை, மோசமான கேம்ஸ் தான் விளையாடுறாங்க. ஃபைட் பண்றது, ஷூட் பண்றது, கொல்லுறது, வெட்டுறது, குத்துறது, இப்படி பார்க்க கூட உள ரீதியா அவங்க கொஞ்ச நாளையில பாதிக்கப்படுகிறாங்க. அவங்க பாதிக்கப்பட்ட அவர் இருக்கிற சமூகத்துக்கு என்ன, அவரே ஒரு நல்ல பிரதியா வரணும்னு சமூகம் எதிர்பார்க்குது. ஆனா அவர் பாதிக்கப்பட்டு அவர் எங்கேயோ ஹாஸ்பிட்டல்லையோ இல்லாட்டி சிறிய வயதில் இறந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அடுத்தது ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்விற்கும் தீங்கு பயக்கும் படங்களையும் மொழியுருக்களையும் உற்பத்தி செய்தல். என்ன செய்யறாங்க, நல்லா கம்ப்யூட்டரை தெரிஞ்சு வச்சுட்டு அடுத்த ஆள்களை பத்தி குறை சொல்றதும், அவரோட போட்டோ இது பண்றதும், அவருக்கு விருப்பம் இல்லாத வீடியோ கொண்டு போய் அவருக்கு அனுப்புறதும், இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் டிஸ்டர்ப் பண்றாங்க, தொந்தரவு செய்யக்கூடிய வேலைகளை செய்ய பார்க்கணும். அது என்ன, தொழில்நுட்பத்தால வர தீமைகள். நமக்கு தேவையான வேலையை, நல்ல வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு அடுத்த ஆட்களிட பிரச்சனைகளை நாம தலையிடாம இருக்கிறது தான் நமக்கு சிறந்தது. அடுத்தது கணனிட பரிணாம வளர்ச்சி. கணினிட பரிணாம வளர்ச்சிண்டா கணனி எப்ப உருவாகுது, எப்படி உருவாகுது, ஒவ்வொரு வருஷமும் என்ன என்ன மாற்றங்கள் கணனில வருவது, கணனில என்ன நன்மைக்குது, என்ன தீமைக்குது, அதை எப்படி ஆய்வு செஞ்சு தீமைகளை குறைக்கிறாங்க, நன்மையை எப்படி கூட்டுறாங்க, இந்த விஷயம் தான் இந்த கணினி பரிணாம வளர்ச்சியில நம்ம படிக்கப்படும். தரவுகளை தகவல்களாக மாற்றுவதற்கு எமக்கு கணனி உதவுகின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள். தற்போது தன்னியக்க முறையில் தொழிற்படும் பல கணனி தொகுதிகள் இருந்த போதிலும் கணனிகளும் மனிதனை போன்று பல்வேறு யுகங்களை கடந்து இம்மேம்பட்ட யுகத்திற்கு வந்துள்ளது. இப்ப நாம ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர்லாம் பயன்படுத்துறோம். ஆனா ஆரம்ப காலத்துல இப்படி இருக்கே இல்லை. இது என்ன, ஆரம்ப காலத்துல ரொம்ப ஆரம்ப கட்டத்துல இருந்து பல மனிதர்களோட முயற்சியால காசு செலவழிச்சு பல பிரச்சனைகளை கண்டுதான் இந்த நேரத்துக்கு வந்தீங்க. கணிப்பு வசதிக்காக ஒரு உபகரணத்தை செய்ததுடன் கணித்தல் ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம கணக்கு வழக்கு கூட்டல் கழித்தலுக்கு உபகரணத்தை தான் முதலாக செஞ்சுக்கிறாங்க, கணனி செய்யல. அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க, இதன் விளைவாக 500 ஆண்டுகளுக்கு முன்னர் எண் சட்டம் அபாக்கஸ் எனும் உபகரணம் அமைக்கப்பட்டது. கணனில ஆரம்ப கட்டமா அமைக்கப்பட்ட உபகரணம் தான் இது அபாக்கஸ்ன்னு சொல்லி. நம்ம இந்த எண் சட்டம்னு சொல்லி கணிதத்துல பயன்படுது அந்த மாதிரியான ஒரு எண் சட்டத்தை தான் என்ன செஞ்சுக்கிறாங்களோ ஆரம்பத்துல இவங்களோ தயாரிச்சு இருக்கிறாங்களோ. பிற்காலத்தில் பல பொறிகளும் உபகரணங்களும் அமைக்கப்பட்டன. அவற்றில் சிலவற்றை கீழே காட்டியுள்ளோம். இதுதான் அபாக்கஸ் அந்த இயந்திரம். இதை நீ தான் வாசிக்கணும். 1962 பிளேஸ் பஸ்கால் என்பவர்
எட்டிங் மெஷின் எனும் உபகரணத்தை உற்பத்தி செய்தார். இது உலகின் முதலாவது பொறிமுறை கணித செய்கைகளை செய்யும் உபகரணமாக கருதப்படுகின்றது. அதுக்கு பிறகு 1674 கோட்ஃப்ரைட் வில்ஹெல்ம் ஒன் லெபின்ஸ் என்பவர் பஸ்கால் உபகரணத்தை மேம்படுத்தினார். இவர் இவர் டெவலப் பண்றார். இதன் விளைவாக வகுத்தல், பெருக்கல் ஆகியவற்றை மேலும் எளிதாக செய்யத்தக்கதாக இருந்தது. ஜோசப் ஜெக்வார்ட் என்ற பிரெஞ்சு விஞ்ஞானி துளை அட்டை முறைமை பஞ்ச் கார்ட் சிஸ்டம் மூலம் தொழில்படுத்தப்படும் நெசவு பொறியை அமைத்தார். அடுத்ததாக செய்தாரு சார்ல்ஸ் பபேஜ். இவர் தான் கணனிட தந்தை என்று அழைக்கப்படுற ஆள் தான் இந்த சார்ல்ஸ் பபேஜ் என்பவர் துளை அட்டை முறைமை எண்ணக்கருவை பயன்படுத்தி அனலிட்டிக்கல் இன்ஜின், முதலாவது கணனி இதுதான், என்னும் உபகரணத்தை அமைத்தார். அவருடைய எண்ணக்கரு கணனியின் மேம்பாட்டிற்கு உதவியமையால் அவர் கணனியின் தந்தையாக அழைக்கப்படுகிறார். அவருடைய இப்பொறிக்கு கணனி நிகழ்ச்சி திட்டத்தை தயாரிப்பதற்கு முயன்ற அடா லோ லேஸ் உலகின் முதலாவது கணனி நிகழ்ச்சி திட்ட நுட்பராவார். இவர் தான் என்ன செய்ய, அதுக்கு தேவையான நிகழ்ச்சி திட்டம் சாஃப்ட்வேர்களை உருவாக்குன முதலாவது ஆள் தான் அடா லவ்லேஸ், உலகின் முதலாவது கணனி திட்ட நுட்பரார் ஆகிறார். அடுத்து ஹோவார்ட் எய்கன் என்பவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமது சகாக்களுடனும் ஐபிஎம் கம்பெனியின் உதவியுடனும் தன்னியக்க தொடரி கட்டுப்பாட்டு கணிப்பான் ஆட்டோமேட்டிக் சீக்வன்ஸ் கண்ட்ரோல் கால்குலேட்டர் உபகரணம் 1944 உற்பத்தி செய்யப்பட்டது. இது மார்க் 1 எண்ணப்பட்டது. அதுக்கு கூட என்ன நடக்குது, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு டீம் ஒன்று சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஆட்டோமேட்டிக்கா இயங்கக்கூடிய கால்குலேட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பேர் வைக்கிறாங்க என்ன, மார்க் 1 என்ற பேர்ல அதை கண்டுபிடிக்கிறாங்க. தொடக்கத்தில் அமைக்கப்பட்ட உபகரணங்கள் பெரும்பாலும் பொறிமுறை உபகரணங்களாக இருந்தன. தன்னியக்க கணினிகள் அமைக்கப்பட தொடங்கிய காலத்தில் இருந்து தலைமுறை கணினிகளாக வகுத்து காட்டப்படலாம். ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் வந்ததுல இருந்து அதை தலைமுறை தரைமுறைகளாக வகுக்கிறாங்க. அதுல முதலாம் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை, 5ஆம் தலைமுறை வரைக்கும் என்ன செய்யுது இருக்குது. இந்த 5வது தலைமுறை கணினிகளை தான் நாம் என்ன செய்யறோம், நாம் பார்த்துட்டு வரோம். முதலாம் தலைமுறை கணினிகள் எடுத்தா அதுல பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் சம்பந்தமா சொல்லிக்கிறாங்க. என்னத்தை பயன்படுத்தி இந்த தலைமுறை கணினிகள் உருவாக்கப்பட்டு, முதலாம் தலைமுறை எடுத்தா அவங்க வெற்றிட குழாயை பயன்படுத்தி உருவாகி தரவு உள்ளீடு, தேக்கி வைத்தல், வெளியீடு ஆகியவற்றிற்கு துளை அட்டைகள் பயன்படுத்தப்பட்டது இந்த முதலாவது தலைமுறை கணினிகள் தான் பயன்படுத்தப்பட்டது. 2ஆம் தலைமுறை கணினி எடுத்தா டிரான்சிஸ்டர் பயன்படுத்தப்படுவது, நாடா டேப், இந்த கெசட் பீஸ் எல்லாம் பயன்படுத்துறோம், அதுல வரவே இந்த நாடா பயன்படுத்தப்படுவது. அடுத்து 2ஆம் தேக்கத்திற்கு நெகிழ்வட்டு, நாடா, ஃப்ளப்பி டிஸ்க், டேப் இதெல்லாம் பயன்படுத்தும். ஃப்ளப்பி எல்லாம் பயன்படுத்தப்படுது. நாம ஏற்கனவே படிச்ச அந்த விஷயங்கள் அங்க பயன்படுத்தப்படுது. அடுத்து பயன்படுத்துற மென்பொருள் பொறிமொழி மென்பொருள் பயன்படுத்துது. ஒருங்கு சேர்ப்பு மொழி தேக்கி வைத்த செய்நிரல் எண்ணக்கரு ஸ்டோர் ப்ரோக்ராம் கன்செப்ட் அடிப்படையா வச்சு இந்த மொழிகளை என்ன செய்யப்படுது, முதலாம் தலைமுறையில பயன்படுத்தப்படுது. 2ஆம் தலைமுறையில என்ன பயன்படுத்தப்படுது, உயர்நிலை செய்நிரலாக்க மொழி பயன்படுத்தப்படுது. இதுல பொறிமொழி, இதுல உயர்நிலை செய்நிரலாக்க மொழி, ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பயன்படுத்தப்படுது. ஒருங்கு சேர்ப்பு மொழி என்று சொல்லி என்ன செய்யப்படுது, அது ஒன்றா அதுல பயன்படுத்தப்படுது. முதலாவது தலைமுறை கணினி இயல்புகளை பார்த்தோம்னு சொன்னா அதிக அளவு வெப்பம் உற்பத்தியாக்கப்பட்டுறது, சரியான சூடு, தொழிற்பாடு மெதுவாக தான் வேலை செய்யும், அளவுல பெருசா இருக்கு, அங்க இங்க கொண்டு செல்ல கஷ்டமா இருக்கு, மின் அதிக அளவில நுகரப்பட்டு தான் அது வேலை செய்யும், விலையும் அதிகமா இருக்கு. இப்ப இதுல முதலாம் தலைமுறையில உருவாக்கப்பட்ட கணினிக்கு பேர் சொன்னாங்க ENIAC ஒரு கணினி, EDVEC ஒரு கணினி, EDSEC ஒரு கணினி, UNIVAC, IBM 701 கணினி. இதெல்லாம் முதலாம் தலைமுறையில் உற்பத்தி செய்யப்பட்ட கணினி.
இப்ப இதுல ஏற்பட்ட குறைபாடுகளை தீர்க்க ரெண்டாவது என்ன செய்யறாங்கன்னா தலைமுறை தன்மை கண்டுபிடிக்கிறது. இது எப்படின்னு சொன்னா இதுல உள்ள வெப்பத்தை விட குறைஞ்ச அளவு வெப்பம் தான் இதுல வரும். இந்த அளவை விட சின்ன அளவா தான் இது இருக்கும். அடுத்தது இதுல விட முதலாம் தலைமுறையை விட இரண்டாம் தலைமுறையில என்ன மின்சாரமும் குறைவு, விலையும் என்ன கொஞ்சம் குறைவு. முதலாவது விட குறைவு. ஆனா இதுக்கு புறவு உள்ளதெல்லாம் பார்க்கும்போது இது அதிகம்தான். இதுக்கு பேர் வச்சாங்க ஹனிவெல் 400, IBM 7030, CDC 1604, யூனிவெக் லாக் இப்படின்ற பேர்ல தான் இந்த இரண்டாம் தலைமுறை கணினி என்ன செய்யப்படுவது, உருவாக்கப்படுது. இப்ப இரண்டாம் தலைமுறையிலையும் இன்னும் சரி வரையில் அதுலயும் பிரச்சனை இருக்குது. அப்ப யோசிக்கிறாங்க சரி வராது. மூணாவது என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். மூணாவது கண்டுபிடிச்சா மூணாவதுல எதால தயாரிக்கப்படுவது, ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் இன்டகிரேட்டட் சர்க்கிட் ICயால தான் என்ன செய்யப்படுவது, இந்த மூணாவது தலைமுறை கண்டுபிடிக்கப்படுது. அதோட சேர்த்து துணை தேக்கத்திற்கு உயர் கொள்திறன் வட்டுகள் பயன்படுத்தப்படுது. தரவு உள்ளீட்டு சாவி பலகை கீபோர்ட்ஸ் மவுஸ் இதெல்லாம் எங்கேயிருந்து வருவது, மூணாம் தலைமுறையிலிருந்து தான் வருது. நாலாவது தலைமுறையை பார்த்தா பேரளவு ஒருங்கிணைப்பு சுற்றுகள் லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கிட். இதுல சின்ன இன்டகிரேட்டட் சர்க்கிட், இங்க லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கிட் என்ன செய்யப்படுது, பயன்படுது. மிக பேரளவு ஒருங்கிணைப்பு சுற்றுகள் VLSI வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கிட் நுண்முறை வழியாக்கியம் பயன்படுத்துறது. மைக்ரோ ப்ரோசஸர். இந்த மைக்ரோ ப்ரோசஸர் இன்னும் பாவனையில இருக்குது. சரியா? இதுல சில ப்ரோசஸர் தான் எங்களோட போனுக்கும் இப்ப வருது. கையடக்க கணனிகள் பாம் டாப்ஸ் இதெல்லாம் யாரும் வச்சு இடிப்பாங்கன்னு சொன்னா நம்ம சேல்ஸ் ரெப் பொருட்களை விற்க வருவாங்க, பேங்க்ல இருந்து வருவாங்க. அப்ப அவங்க வரக்குள்ள இதுதான் வச்சுப்பாங்க. அப்ப ஆளுகளை சைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த பாம் டாப்ல தான் சைன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு பிச்சு வச்சுப்பாங்களோ லைட் பென் மாதிரி, அதால சைன் பண்ண சொல்லுவாங்க. பேப்பர்லாம் கொண்டு வர மாட்டேன். உயர் கொள்திறன் உள்ள வன்வட்டுகள் ஹார்ட் டிஸ்க், கூடுதல் அளவான ஹார்ட் டிஸ்க் தான் இதுல பயன்படுத்தப்படுது. நெகிழ்வட்டு ஃப்ளப்பி டிஸ்கும் பயன்படுத்தப்படுது. தனியால் கணனிகள் விரைவான கணனி வலையமைப்புகள். இது தனி நபருக்கு பயன்படுத்துற கணனியா இது உருவாக்கப்பட்டது. அடுத்தது இதுல என்ன நடக்குது, இன்டர்நெட்டும் ஃபாஸ்டாக இயங்கக்கூடிய வகையில் இது உருவாக்கப்பட்டது. அடுத்து பயன்படுத்தப்பட்ட மென்பொருள். மூணாம் தலைமுறை பணிச்செயல்முறையுமே உருவாகுது. இங்கதான் விண்டோஸ் அந்த மாதிரி விடயங்கள், மெக் அதெல்லாம் உருவாகுது. நன்கு விருத்தியாகிய உயர்நிலை செய்நிலையாக்க மொழி தான் இங்க பயன்படுது, புரோகிராமிங் லாங்குவேஜ். குறிமுறைக்காக உயர்நிலை கணனி மொழியை பயன்படுத்துதல், ஹை லெவல் லாங்குவேஜ் தான் இங்க பயன்படுது. நாலாம் தலைமுறை எடுத்தா வரைவியல் பயனர் இடைமுகமுடன் பணிச்செயல் முறைமை, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் நாம் பார்த்து அழகா ஐக்கோன் எல்லாம் கிளிக் பண்ணி செய்யறோம். அந்த மாதிரி இந்த நாலாவது தலைமுறையில தான் அழகாக உருவாக்கப்படுது. அடுத்தது யுனிக்ஸ் பணிச்செயல் முறைமையை இதுல பயன்படுத்தப்படும். இயல்புகள் எடுத்து பார்த்தா மூணாம் தலைமுறை இரண்டாம் தலைமுறையை விட அளவுல சின்னது. குறைஞ்ச அளவு வெப்பம், விரைவு, குறைஞ்ச மின்சாரத்தை பயன்படுத்தி, விலையம் குறைவாயுது. இங்க விலை அதிகம்னு போட்டிக்கிறாங்க. எதை விட விலை அதிகம், அஞ்சாம் தலைமுறையை விடத்தான் விலை அதிகமா இருக்கு. ஆனா இரண்டாம் தலைமுறையை ஒப்பிட பார்க்கணும் இந்த விலை கொஞ்சம் குறைவு. அடுத்து அதுக்கு கொடுத்த பேர் IBM 360_370, PDP-8, PDP-11, CDC 6600. இதெல்லாம் அந்த கம்ப்யூட்டர்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு பெயர்கள். அடுத்தது நாலாம் தலைமுறை எடுத்தா மிகச்சிறுசா வந்துட்டு கம்ப்யூட்டர். அங்க இங்க கொண்டு செல்லப்படத்தக்க கம்ப்யூட்டர் வந்துச்சு, தூக்கிட்டு போவேன். இற்றைப்படுத்தல் எளிதாகும். கம்ப்யூட்டர்ல உள்ள விஷயங்களை புதுப்பிக்கிறது லேசாயிருக்கு. அதுக்கு வச்ச பேர் கம்ப்யூட்டர் IBM PC. Apple II கம்ப்யூட்டர்லாம் என்ன செய்யறாங்களோ கண்டு பிடிச்சிடுறாங்க. இப்ப அடுத்ததா பார்க்க போறது ஐந்தாவது தலைமுறை. இதுதான் இப்போ அண்மையில பாவனையில உள்ள தலைமுறை, ஐந்தாம் தலைமுறை. மிகப்பெரிய சுற்றுக்கள் அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் சுற்றுகளால தான் இது என்ன செய்யப்படுவது, தொழில்நுட்பம் பயன்படுது.
அதிஉயர் கொள்திறன் உள்ள வன்வட்டுகளும் கொண்டு செல்லத்தக்க ஒளியியல் நெகிழ்வட்டுகளை வச்சு பயன்படுத்தப்படும் இணையதள வசதியோடு இது காணப்படும். அடுத்து மென்பொருள் மிகவும் மேம்பட்ட வரைவியல் இடைமுகம் உள்ள பணிச்செயல் முறைமைகள், இணைய பல்லூடக பிரயோகங்கள், செயற்கை நுண்மதி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்க, இயற்கையா ஆளுக்கு மனுஷனுக்கு பதிலா பொம்மையை வச்சு செய்யறாங்க. அடிப்படையாக கொண்ட குரல் அறிதல் விஷயங்கள்லாம் இதுல காணப்படும். வரியுரிமையை கண்டறிதல், கேரக்டர் ரீட் பண்றது, செக்கெல்லாம் இப்படிதான் ரீட் பண்றாங்க. எழுத்துக்களை வாசிப்பதற்கு, டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கையெழுத்துக்களை இனங்காண்பதற்கு ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னிஷன் சிஸ்டம் போன்ற மென்பொருட்களை பயன்படுது. பேங்க்ல நம்மளோட சைனை செக் பண்றதுக்கு இதுதான் பயன்படுது. இதுல இயல்பு அங்கங்க கொண்டு செல்லலாம், செலவு குறைவு, அளவுல சின்னதா இருக்கும், கையாள்றது இலகு, நடத்தை எளிதானதா காணப்படும், நம்பகத்தன்மையானது, திறன் கூடியதா காணப்படும். இந்த 5ஆம் தலைப்பு இதுதான் இன்னும் பயன்படுத்தணும். அதுக்கு கொடுக்குற பேர் தான் பாருங்க, ஐபிஎம் நோட் புக், பென்டிஎம் பிசி, சன் ஒர்க் ஸ்டேஷன், இப்படி இந்த பேர்ல எல்லாம் இது என்ன செய்யப்படுது, பயன்படுது. இதோட நாம் இன்றைக்கு என்ன செய்வோம், முடிச்சுக்கொள்வோம். அடுத்த வகுப்புல 2வது பாடத்தை பார்ப்போம். வாங்க சொல்லுவோம். சரியா? சந்தேகங்கள் இருந்தால் வச்சுக்கொள்வோம், அடுத்த வகுப்புல கேட்கணும். சரியா? சரி சார்.